நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு குரு உதய பலன் காணலாம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு ராஜயோகம் வருகிறது. பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் வீடுகளில் குரு பகவான் வரும்போது அந்த வருஷம்தான் ஒரு ராசிக்காரர்கள் நல்லா பணம் சம்பாதிக்க முடியும். குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்ய முடியும். தன்னுடைய தேவைகள், வசதி வாய்ப்புகள், வாகனங்கள், வீடு, இந்த மாதிரி அனைத்தையும் குரு பகவான் வந்து கொடுப்பார். ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு திசை மாறும்போது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தன்னுடைய குணநலம் மாறுகிறதோ, அதே மாதிரி கிரகங்களுக்கும் ஆட்சி, உச்சம், வக்கரம், நேசம், அஸ்தங்கம், பகை, சமம் இப்படி கால சூழ்நிலையில் உண்டு. வருடத்தில் 12 மாதம். இந்த 12 மாதத்தில் 11 மாதம் குரு பகவான் வானத்தில் தரிசனம் செய்யலாம். ஒரு மாதம் மட்டும் 30 நாட்கள் மட்டும் குரு பகவான் அஸ்தமனமாக செல்வார். சுய ஜாதகத்தில் குரு அஸ்தமனமாக இருந்தால் என்னதான் செய்யும் அப்படின்னா, பரம்பரை தோஷம், பரம்பரை கர்மா, பரம்பரை சாபத்தை கொடுத்து விடும். பரம்பரையா ஒரு குடும்பத்தில் நோய் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பரம்பரை நோயை கொடுப்பதும் சுய ஜாதகத்தில் குரு அஸ்தமனமாக இருக்கக்கூடியது தான். அப்பா செய்தது தாத்தா செய்ததா அப்பா செய்வார், அப்பா செய்ததா மகன் செய்வார், மகன் செஞ்சதையே பேரனும் செய்வார், மாற்றிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தாத்தா சாபம் விட்டா அப்பாவும் சாபம் விடுவார், அப்பா சாபம் விட்டா மகனும் சாபம் விடுவார், மகன் சாபம் விட்டா பேரனும் சாபம் விடுவார். ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் செய்த தப்பையே தொடர்ச்சியாக அவங்க பரம்பரையில் செஞ்சுட்டே வருவாங்க. பார்த்தீங்கன்னா குருவோடு சூரியன் இணையும் போது தான் அஸ்தங்கம். இவங்க குடும்பத்தில் பரம்பரையாக கோவில் காணியாசி, கோவில் திருப்பணி சார்ந்து ஒரு செயல்பாடுகள் உள்ளூர்லேயோ அல்லது வெளியூர்லேயோ இவங்களுக்கு இருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அஸ்தமனமாக குடும்பஸ்தானத்திலே இருந்தார். குரு அஸ்தமனமாக இருக்கும்போது 12 ராசி அன்பர்களுக்குமே குருவால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்காது. அதாவது பணம், காசு, பொருளாதார நிலை, நகை, ஆபரணம் சார்ந்து வயதில் பெரியவர்கள், மூத்தவர்களுடைய சொல் பேச்சு, அறிவுரை, ஆலோசனை இந்த மாதிரி எதுவுமே பயன் தராது. அடுத்த 72 நாட்கள் மிதுனம் ராசி என்பதற்கு குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு குருபலன் மிகச்சிறப்பாக இருக்கிறது. தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கும்போது உங்கள் வேலை, உங்கள் தொழில், உங்கள் உத்தியோகத்தை நீங்கள் சிறப்பாக்கி கொள்ளலாம். பணம் சம்பாதிப்பதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளலாம். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு 7, 10ஆம் அதிபதி 2வது வீட்டிலே உச்சமாக செல்லும் போது வெளியூர் சார்ந்து, வெளிநாடு சார்ந்து இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க அப்படின்னா, வெளியூர் சார்ந்து, வெளிநாடு சார்ந்து வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா உடனே கிடைக்கும். அரசு வேலையாக இருந்தால் மத்திய அரசு வேலைக்கு முயற்சி செய்யுங்க. அதன் வழியில் தான் பணம் சம்பாதிக்க முடியும். 7ஆம் அதிபதி உச்சமாக 2ஆம் வீட்டில் செல்லும் போது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, பணங்காசு, பொருளாதாரம் இல்லை. அதாவது குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா மீண்டும் ஒற்றுமையாக சந்தோஷமாக கூட்டு குடும்பமாக வாழலாம். குரு பகவான் 2ஆம் வீட்டில் செல்லும்போது குடும்ப நபர்கள் வருமானம் குடும்ப தலைவனிடம் கைக்கு சேரும். குரு 2ஆம் வீட்டில் இருக்கும்போது குடும்ப தலைவனுக்கு குடும்ப வருமானம் சேரும். குரு 2ஆம் வீட்டில் இருக்கும்போது மற்றவர்களுக்கு நீங்கள் ஐடியா, ஆலோசனை, மற்றவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்.
இப்போ வந்து வாக்கால் பேச்சால் தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், கடகராசியிலே குருபகான் செல்லும்போது சினிமா துறையில் இருப்பவர்கள், நடிகர்கள், நடிகைகள், பாடலாசிரியர்கள், கதை எழுதக்கூடியவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டம் ஜொலிக்கலாம். உங்களுடைய தொழிலை வந்து மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கட்டமைத்து கொள்ளலாம். குருபலன் இருக்கும்போது ஒரு தொழில் தொடங்கினா காலாகாலத்துக்கும் ஜாதகனுடைய இறுதி காலம் வரை வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து நல்ல நேரம் இருக்கும்போது எதையும் வந்து தொடங்கணும். நல்ல நேரம் இருக்கும்போது தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களில் உங்களுக்கு வந்து தொழில் வந்து அபாரமாக போகும். அதிக லாபங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். 2வது வீட்டிலே கடகம் ராசியிலே குருபகான் செல்லும்போது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் நன்றாக செய்யலாம். ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, விவசாய தொழிலை வந்து விரிவுபடுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி வண்டி வாகன ஓட்டுநர்கள், டிரைவராக கூலிக்கு தான் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சொந்தமாக நீங்கள் வந்து வண்டி வாங்கி நீங்களே முதலாளி ஆகலாம். 2ஆம் வீட்டில் குரு இருக்கும்போது தைரியமாக நீங்கள் வந்து கடன் வாங்கி வாங்கலாம். தைரியமாக கடன் வாங்கி போட்டாலும் அந்த பணத்தை வந்து உடனே கட்டிடலாம். அதற்குண்டான வருமானத்தை குருபகான் 2ஆம் வீட்டில் இருக்கும்போது கொடுப்பார். குரு உதயமாகி 2ஆம் வீட்டிலே செல்லும்போது உங்களுக்கு ராஜ யோகம்தான். அதாவது குருபலன் வந்து உங்களுக்கு தெய்வம் வந்து துணை நிற்பது போல். இப்போ வந்து குடும்ப நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மிதுனம் ராசிக்கு 9வது வீட்டிலே ராகு செல்கிறார். இன்னொரு சில மாதங்கள் இருக்கிறது. குருபலன் இருக்கும்போது 9வது வீட்டிலே ராகு இருக்கும்போது வெளியூர் சார்ந்து வெளிநாடு சார்ந்து வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா உடனே அந்த வேலை கிடைக்கும். இளைஞர்கள் வந்து அப்பா கையை எதிர்பார்க்க தேவையில்லை. அப்பாவோட போய் காசு கேட்க தேவையில்லை. நீங்களே கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து கை நிறையா பணம் சம்பாதிக்கலாம். உங்கள் குடும்ப கடனையும் குடும்ப பொறுப்பையும் நீங்கள் வந்து முன்னெடுத்து செல்லலாம். அதற்குண்டான ஒரு கால நேரம் மிதுனம் ராசி என்பதற்கு இந்த குரு உதய காலம் அடுத்த 72 நாட்கள் ஒரு சிறப்பான பணம் பொருளாதார நிலையை காட்டுகிறது. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். குடும்பத்தில் சுப மங்கள காரியங்கள். குரு அப்படின்னாலே மங்களம். குருபலன் வருதா அவனு கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் குருபலன் வருகிறது. மிகச்சிறப்பாக அடுத்த 72 நாட்கள் மிதுனம் ராசி என்பதற்கு குருபலன் இருக்கிறது. மிகச்சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த குருபலன் உங்களுக்கு பணம், பொருளாதாரம், குடும்ப சூழ்நிலை இப்படி எல்லா வழியிலும் ஒரு நல்ல மாற்றத்தை, உயர்வை கொடுக்க போகிறது. 10வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார். அப்போ வந்து 10ஆம் இடம் சனியின் பிடியிலிருந்து ஒரு மந்தத்திலிருந்து மிதுனம் ராசி என்பதற்கு விடுபடுகிறது. அப்போ வந்து தொழில் நீங்கள் தொடங்கிக்கலாம். வேலை உத்தியோகம் நீங்கள் வந்து தேடிக்கலாம். அதற்கெல்லாம் குரு வந்து பக்கபலமாக குருபலன் வந்து தெய்வமே துணை நின்று உங்களுக்கு வழிகாட்டுகிறது. மிதுனம் ராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி.